திருத்தணி அருகே தனியார் துணி ஏற்றுமதி ஆடை நிறுவனத்தில் 17 வயதிற்கும் கீழ் வேலை செய்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 4 நபர்கள், நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் 3 நபர்கள் ஆகியோர்களை வயதிற்கான எந்த அடிப்படை சான்றும் சரியான முறையில் இல்லாததால் சோதனையில் கண்டுபிடித்த குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அதிகாரிகள் மற்றும் தொழிற்சாலை பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை வட்டம் எஸ்விஜிபுரம் ஊராட்சியில் தனியார் துணி ஏற்றுமதி நிறுவனம் செயல்படுகிறது. நிறுவனத்தில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என 1492 தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். இந்த வேலை பார்க்கும் நிறுவனத்தில் 17 வயதிற்கும் கீழே உள்ள தொழிலாளர்கள் வேலை பார்ப்பதாக ரகசிய தகவல் திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு புகார் சென்றுள்ளது. இதனையடுத்து மேற்கண்ட துணி ஏற்றுமதி நிறுவனத்தில் அதிரடி சோதனையில் தொழிலாளர்கள் குறித்து வயது சான்றிதழ் சோதனை செய்ய திருவள்ளூர் மாவட்டம் தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார அலுவலர் ரமேஷ், திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆய்வாளர் உஷாராணி, திருவள்ளூர் மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அதிகாரி கிரிஜா, ஆர்கேபேட்டை வருவாய் ஆய்வாளர் பாஸ்கர், திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் சைல்டு ஹெல்ப்லைன் மேற்பார்வையாளர் மாலா ஆகிய அதிகாரிகள் கம்பெனியில் சோதனை செய்தபோது பாத்ரூம் பகுதியில் மறைந்திருந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர், இவர்களின் ஆதார் கார்டு போன்றவை சோதனை செய்தபோது வயது போன்றவை குளறுபடி உள்ளது என்பது, மேலும் இவர்களுக்கு 17 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பதை உறுதி செய்து இதற்கான உரிய ஆவணங்களை மற்றும் உரிய விளக்கம் கம்பெனி நிர்வாகம் அளிக்க வேண்டும் என்று எக்ஸ்போர்ட் கம்பெனி மேலாளரிடம் விசாரணை செய்த அதிகாரிகள் தெரிவித்துவிட்டு சென்றுள்ளனர். 18 வயதிற்கும் கீழ் யாரும் இந்த கம்பெனியில் வேலை செய்யவில்லை என்று இந்த கம்பெனியின் முன்பு பெரிய போர்டு வைத்துவிட்டு, ஆனால் உள்ளே வயது சான்றிதழ்களில் குளறுபடி செய்து நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்களையும் மற்றும் வட மாநிலத்தை சார்ந்தவர்களையும் 7 பேரை பணியில் வைத்திருந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியின் குளறுபடி காரணமாக அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் கண்டுபிடித்த இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை இந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.